பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இந்த குடி. ஏய் குடு. போ போ. வா வா. வாடா. இந்த குடி. இந்தா நீ குடி. குடி. என்னை எதுக்கு மாமா காப்பாத்துனீங்க? நான் சாகணும், செத்து போயிடணும். ஏய் முட்டாள் மாதிரி பேசாத. வாய மூடு. நீ எதுக்கு சாகணும்? அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க தாண்டி சாகணும். ஆமா ராஜிமா, நான் முட்டாள் தான். அதனாலதான் சொல்றேன் நான் சாகணும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சாகணும் சாகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தூக்கு மாட்டி சாகர அளவுக்கு அப்படி என்னடி நடந்துருச்சு? உனக்கு நாங்களா இல்ல, அப்படியே விட்டுட்டா போயிடுவோம். மாமா இல்ல இல்ல, ஏன் மாமா எனக்கு இல்ல இல்ல ராஜிமா. எல்லாம் இதோ நிக்குது, இதுங்களால வந்தது. நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி அவ நல்லாவே இருக்க மாட்டா பாவி. இத பாரு ரஞ்சிதா, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. சாக வேண்டிய அவளே இப்படி குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கா. உனக்கு என்னடி கேடு? நீ எல்லாம் வாழ வேண்டியவ. நீ எங்க வீட்டு பொண்ணு. நீ எதுக்காக சாகணும்? அப்படியெல்லாம் உன்னை சாகலாம் விட்டுற மாட்டோம். கேவலம் பணத்துக்காக விஷம் குடிக்கிற மாதிரி டிராமா பண்ணி வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கிட்டவ. அவ என்னமோ ஜாலியா இருக்கா. உனக்கு என்ன கேடு வந்துச்சு? இதுக்கு மேல சாகர அது இதுன்னு பேசணும், அப்படியே அடிச்சு கொண்டுருவேன் சொல்லிட்டேன். இல்ல ராஜிமா, என் வாழ்க்கைய போயிடுச்சு. வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் சாகிறதுக்கு ஒரேடியா போயிடலாம்ல. ஏய் வாய மூடு, பேசாத. மறுபடியும் சாகரன்னு. இனிமே சாகரங்கிற பேச்சே வாயில வரக்கூடாது சொல்லிட்டேன். நீ ஆசைப்பட்டது நடக்கும். உன் பெரியம்மா நடத்தி காமிப்பேன். இது உன் மேல சத்தியம். விஜய், வெண்பாவோட இவளையும் கூட்டிட்டு போ. நீ தாலி கட்டின உரிமையில உன் பொண்டாட்டியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நாங்க ஆரத்தி எல்லாம் எடுத்து விளக்கேத்த சொன்னோம். இனிமே அவ ஊர் ரூம்ல தான் இருக்கணும். மாப்பிள்ள தம்பி, இங்க பாருங்க, தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. நான் உங்களுக்கு மாப்பிள்ளையும் கிடையாது, எனக்கு நீங்க அத்தையும் கிடையாது. புரிஞ்சுதா? என்னடா இப்படி சொல்ற? மல்லி உன் பொண்டாட்டினா அவங்க கூப்பிடுற முறை சரிதானே? அக்கா, எனக்கு அவ பொண்டாட்டியே கிடையாதுக்கா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? வாய் தரதான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப நீ கத்தி என்ன பண்ண முடியும்? தாலின்னு ஒண்ணு கட்டியாச்சுல்ல, வாழ்ந்துதான் ஆகணும். இவங்க 2 பேரும் போலீஸோட வந்து நின்னப்போ நம்மளால என்ன செய்ய முடிஞ்சது? ஒண்ணும் முடியலல்ல. அப்ப இப்பவும் கொஞ்சம் சும்மா இரு. அக்கா, அவ சும்மா இருக்கிற மாதிரியா காரியம் பண்ணிருக்கா? இதெல்லாம் எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஊரெல்லாம் இதத்தான் பேசிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கட்டி காத்த பேரு, மானம், மரியாதை எல்லாத்தையும் இதோ பாருங்க, முகத்தை அப்பாவியா வச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. இவ அப்படியே காத்துல பறக்க விட்டாக்கா. பாருங்க, என் போனை வாங்கி பாருங்க. ஏய் என்னாச்சு? ஒருத்தம் விடாம ஒவ்வொருத்தரா கால் பண்ணி என்கிட்ட துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆஃப் கோர்ஸ், இது வரைக்கும் நான் 30 கால் பேசியிருக்கேன். 138 மிஸ்டு கால் வந்திருக்கு. நான் செத்தா கூட இவ்வளவு போன் கால் வந்திருக்காது. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க ஏன் சாகணும்? நான் செத்து தொலைஞ்சிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கு மேல இவ்வளவு அசிங்கம் எனக்கு தேவையா? புரியுதா? இப்ப புரியுதா? என்ன பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் கிடையாது. அக்கா, இவன் என்ன சாகுற அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்காக்கா. என் வெண்பாக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க. விஜய் கொஞ்சம் பொறுமையா. தம்பி தம்பி தம்பி
பாருங்க, எனக்கு இப்ப போன் அட்டன் பண்றது கூட ரொம்ப பயமா இருக்கு. யாரா இருக்குமோ, என்ன கேட்பாங்களோன்னு அவ்வளவு பதட்டமா இருக்கு. பிசினஸ் கால்ஸ் கூட அட்டன் பண்ண முடியாம உட்கார்ந்திருக்கேன். ஈஸியா மாப்ள தம்பி அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, அப்படியே நல்லவங்க மாதிரியா பேசுறீங்க. இப்ப கூட பாருங்க, சோஷியல் மீடியால இன்பாக்ஸ்ல வந்து கேக்குறாங்க, ஒரு பொண்ணை ஏமாத்திட்டீங்களாமே, பிரச்சனை பெருசாயிடுச்சாமே, போலீஸ் முன்னாடி கல்யாணம் நடந்துச்சாமே. என்னால பதிலே சொல்ல முடியல. நான் எத்தனை பேருக்கு புரிய வைக்கிறதுக்கா? ஏங்க, நான் வேணும்னே செய்யலங்க. உங்க கால்ல வேணாலும் விழறேன். நடந்ததெல்லாம் உங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன ஆனா ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? வாய மூடு. நீதான் என் முன்னாடி பேசவே கூடாது. உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? என் மகளுக்கு உன்னை பிடிக்கும், அத துருப்புச்சீட்டா வச்சுக்கிட்டு நீ என்னலாம் பண்ணிருக்க? இல்லங்க, நான் எதுவும் பண்ணல. ஏய், இத பாரு, நீ தயவு செஞ்சு பேசாத. உன் குரலை கேட்டா எனக்கு கொலைவெறி ஆகுது. நீ பேச பேச எனக்கு ஆத்திரம் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கோவத்துல ஏதாவது செஞ்சிட போறேன். எப்படி எப்படி மருந்து குடிச்ச மாதிரி நீங்க அப்படியே ஒரு சீனை கிரியேட் பண்ணி போலீஸ கூட்டிட்டு வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்ட வைப்பீங்க. நீங்க புத்திசாலி, நான் ஒண்ணும் தெரியாதவன் இல்ல. நான் விஷம் எதுவும் குடிக்கலங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆமா தம்பி, பாவம் மல்லி எல்லாம் அப்படி எதுவுமே பண்ணல. அவ மயங்கி விழுந்ததால ஐயோ நான் தான் தப்பா நினைச்சு இப்படி எல்லாம் சொல்லிட்டேன். மல்லி மேல எந்த தப்புமே இல்ல தம்பி. கல்யாணம் பண்ணிக்க சூசைட் டிராமா. என் மனச மாத்துறதுக்கு அப்பாவி மாதிரி ஒரு நாடகம். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது அவளோட பிளான் மட்டும் கிடையாது, குடும்பமா நீங்க எல்லாரும் சேர்த்து போட்ட பிளான். இது உங்க ஃபேமிலி பிசினஸாவே மாத்திட்டீங்களா என்ன? அப்படி சொல்லுடா. இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், கேட்டியா நீயே? இல்லங்க, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க என்ன எப்ப எங்க வச்சு கேட்டாலும் இதாங்க என்னோட பதில். நீதான் நினைச்சத சாதிச்சிட்டல்ல. இனிமே நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன, பொய்யா இருந்தா என்ன? தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேங்க, நான் தெரிஞ்சே விஷம் குடிக்கல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க. நான் என்ன பண்ணா நம்புவீங்க? சத்தியம் பண்ணா நம்புவீங்களா? நான் வெண்பா மேல சத்தியம் பண்றேன். Oh my God, கையெடு கையெடு. பொய் சத்தியம் பண்ணி புள்ள மேல கை வைக்க போற? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நாளைக்கு இந்த புள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா விஜய் அதை தாங்குவானா? அவனுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்கணும் தான் நீங்க வந்திருக்கியா? ஐயோ, இவ சொல்றது உண்மைதாமா. நான் தான் போலீஸ கூட்டிட்டு வந்தேன். விடுங்க பெரியம்மா, நான் என்ன பண்ணா என்ன நம்புவீங்க? அத சொல்லுங்க முதல்ல. ஏன் பேட்டி குடுக்கறேன் அது குடுக்கறேன்னு வாய் கிழிய பேசுனீங்களே, போலீஸ் முன்னாடியே போய் பண்ணிருக்க வேண்டியதானே? அங்க எங்க போச்சு உங்க பேச்செல்லாம்? காக்கா என்ன வடை திருடி கொண்டு போயிடுச்சா? என்ன பாக்குற? அவன் ஏன் இவ்ளோ பட்டு இன்னும் உயிரோட இருக்கான்னு பாக்குறியா? நானே வேணா அவனை கொன்றவா சொல்லு. என்னங்க பேசுறீங்க? நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? என்ன நீங்க யாருமே நம்பலல்ல? நான் என்ன செய்யணும்? எல்லாரும் பாத்துக்கோங்க, என் முருகன் மேல சத்தியமா சொல்றேன், நான் இப்ப நடந்த எதையுமே என் மனசறிய வேணும்னே செய்யல. உங்களை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. நான் எந்த பிளானும் போடல, விஷமும் சாப்பிடல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க, இது சத்தியம். சத்தியெல்லாம் சூப்பரா பண்ற. என் கையால தாலி கட்டிக்கிட்டாச்சு, இனிமே என் கூட சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத. நீ எந்த காலத்திலயும் எனக்கு பொண்டாட்டியா மட்டும் ஆக முடியாது. ஏய்,
போலீஸ வச்சு மிரட்டி என்ன தாலி கட்ட வச்சிருக்க. உன்னை என்னால வெளிய போக சொல்ல முடியாதுங்கிற தைரியத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேனே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த வீட்ல சோஃபா டேபிள் சேர் மாதிரி நீயும் இருந்துட்டு போ. அவ்வளவுதான் இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.